ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே மார்னிங் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா எங்களோட சொந்த ஊருக்கு தாங்க போகிறோம். 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒன்ஸ் தான் நாங்கள் ஊருக்கு போவோம். அந்த ஒன் டேவே எங்களுக்கு செம்ம பிஸியாக இருக்குங்க. அந்த ஒரு நாளைக்கு இங்கேருந்து கொண்டு போகிற சில விஷயங்கள், அங்கே போய் நான் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை ஒரே நாள் பண்ணுறனால எனக்கு அந்த ஒன் டே போகிறதே தெரியாது, ஊருக்கு போன மாதிரியே இருக்காது. ஸோ அப்படி தாங்க இன்றைக்கும் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பேர் மசாலு இட்லி பொடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே 1/2 கிலோ 1 கிலோன்னு பேக்கெட் போட்டு இட்லி பிடிக்குது எல்லாமே நான் எடுத்து வச்சாச்சு. அக்கா ஒருத்தவங்க மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக டேப்பு நோட்டு எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 வீலர் தாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் ரொம்ப பக்கம் தான், நம்ம வீட்டிலேருந்து 40 நிமிஷம் தாங்க இங்கேருந்து. ஸோ நானே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே ஊர் தாங்க, சொந்த ஊர். நாங்கள் கல்யாணம் ஆகி இங்கே வேலைக்காக நாங்கள் மதுரைக்கு வந்தோம். நாங்கள் மதுரைக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் போன ஊர் தாங்க. போய் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, உசிலம்பட்டி தான். இதுதான் எங்கள் ஊர். ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் எங்கள் வீடு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் வீடு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நாட்டுக்கோழி ஒன்று பிடிச்சி வச்சுருந்தாங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அந்த நாட்டுக்கோழியெல்லாம் நாங்கள் பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி நம்மளோட மை மசாலா யூஸ் பண்ணி சும்மா கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டவங்க. உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம மை மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ணலாங்க. அது நாட்டுக்கோழியில் லெக் பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். உண்மையில சூப்பராக இருந்துச்சு நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அந்த கலரை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சின்ன சின்ன வேலைகள்லாம் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 7 ஆயிடுச்சுங்க. மதுரைக்கு வர்றதுக்கேவும் ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஒன் டே விளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.